தாவிக எம்எல்ஏவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்களில் இருவருக்கு ஜாமீனானது தற்போது கிடைத்திருக்கிறது. சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான மார்க்கண்டேயன் தாவிக எம்எல்ஏவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்களில் இருவருக்கு ஜாமீனானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த சில தினங்களாகவே தாவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கானது மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அந்த வழக்கானது விசாரிக்கப்பட்டு வந்திருந்தது. அந்த வகையில் தற்போது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவருக்கு தற்போது ஜாமீனானது வழங்கப்பட்டு இருக்கிறது. சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவிக எம்எல்ஏ பேர வழக்கில் இருவருக்கு ஜாமீனானது தற்போது வழங்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல் வணக்கம். தற்போது தாவிக எம்எல்ஏ பேர வழக்கில் கைதான சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் கோகிலா. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்களில் சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக தன்னிடம் சிலர் பேரம் பேசியதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல்துறை இதுவரை 14 பேரை வழக்கு பதிவு செய்து உள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகியோர் தங்களுக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கு நீதிபதி GK இளந்திரையன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் சேதுராஜ் இரண்டாவது எதிரியாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் முக்கிய சதியில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் அவர் தனது மனைவி மற்றும் ஓட்டுநர் மூலம் 5 கோடி ரூபாய் கொடுத்து உள்ளதாகவும் அதனை கண்டுபிடிக்க வேண்டியுள்ளதாகவும் கூறினார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் இணைந்து சேதுராஜ் சதி செய்துள்ளதாக தெரிவித்தார். இந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இதன் மூலம் இந்த வழக்கில் இதுவரை 5 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.